நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருஷம் முன்னாடியே வந்து சித்தர்கள் வந்து நிறைய மருந்துகளில் நிறைய துறைகள், அதாவது ஒரு மருந்தே வந்து நிறைய விதமாக செய்யலாம், நிறைய விதமான ஃபார்முலாஸ் இருக்குது. அது தீர்க்க முடியாத வியாதிகள், ஆஸ்மா, வீசிங், சைனஸ், டிபி எல்லாம், ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாத ஒரு விஷயங்கள். ஹார்ட் டிசீஸ், லிவர் டிசீஸ், கல்லீரல் சம்மந்தப்பட்டது, பைல்ஸ், இதெல்லாம் வந்து ரொட்டீனாக வந்து ஜனங்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து நல்லா அருமையான ஒரு மருத்துவ முறை சித்தால இருக்குது. ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தர் வராருன்னாக்கா அவருக்கு முக்கியமாக வந்து 2-3 விஷயங்கள் பார்க்கணும். லிவரு, ஹார்ட்டு, ப்ராஸ்டேட் கிளாண்டு. அது 3 விஷயத்துலையுமே வந்து ஒன்று நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்காது. ஒருத்தருக்கு எது பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்து செய்யணும். மாம்பழ சீசன் சித்திரை மாதம்லாம் கிடைக்குதானும் போது அதை சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு நான் வந்து ஆப்பிள் தான் சாப்பிடுவேன், அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குன்னா, நம்ம ஊருக்கு நம்ம மாம்பழம் கிடைக்குது, முக்கணின்னு சொல்லுவாங்க இந்த சீசனில். இப்போ சகஜமாகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து சுகர் இருக்குது, எல்லாருக்குமே வந்து டயபெட்டிக் இருக்குன்னும் போது இது சகஜமாக யாரும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த 21 வகையான மேக நோய்கள் சேர்ந்தது தான் நீரிழிவு நோய் சார்ந்தப்பட்டது, சுகர்ன்னு சொல்கிறப்பட்டது. அதனால தான் அதுக்கு மருத்துவ முறையில் ஒழுங்கான ஒரு மருந்துன்றது ஒன்றும் இல்லை. பொறுத்தவரை செல்ஃப் மெடிசன் எடுக்கக்கூடாதுனாலும் போய் கடையில் போய் கேட்டு வாங்கி செல்ஃபாக எடுத்துக்கிறாங்க. அது பின்விளைவுகள் சந்திக்கிறாங்க. மறுபடியும் டாக்டர்கிட்ட போனால் அவர் சரி பண்ணி ஏதோ திட்டுறாரு, அட்வைஸ் கொடுத்து மருந்து எடுக்காருன்னு சொல்கிறாரு. டாக்டர் இல்லாமல் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து எப்படின்னாக்கா, மாமா வந்து அப்போ வந்து லிவருக்கு வந்து கீழநெல்லி சாப்பிட்டாரு, நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு தவறான விஷயம். ஏன் அது மாதிரி எடுக்கக்கூடாதுன்னாக்கா, வணக்கம், வெல்கம் டு S3 ஸ்டுடியோஸ். S3 ஸ்டுடியோஸின் மருத்துவ உலகத்தில் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா சித்தா மருத்துவம். சித்தா மருத்துவம் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் நெகட்டிவிட்டியாக தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அதனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான். ஏன் இன்றைக்கி வந்து இந்த சித்தா மருத்துவத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நான் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்குது. இன்றைக்கி அந்த குழந்தை நம்ம இருக்கிற சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோ எது வாங்கினாலும் நம்ம வந்து டேஸ்ட் தான் பார்ப்போம். ஆனால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேலரிஸ் எவ்வளோ, அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ, அதில் என்னென்ன இது இருக்குது, வெயிட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சராசரி ஒரு குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துன்ற ஒரு விஷயத்தில் கான்ஷியஸ்னஸ் வருது. ஆனால் அது எந்த அளவுக்கு தே ஆர் அடாப்டிங் இன் தேர் லைஃப் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டாக்டர் நாகேஸ்வர் ராவ். அவர் புகழ்பெற்ற சித்தா மருத்துவர், ஓம் ஸ்ரீ சித்த வைத்தியசாலையோடைய ஃபவுண்டர். அது ஒன்று இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹி ஹாஸ் டன் ஹிஸ் டாக்டரேட், PhD வந்து ஜெனட்டிக்ஸில் HIV கேசஸில் அவர் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஐடென்டிஃபை, ஓகேங்களா, ஜெனட்டிக் HIV-உடைய கேசஸை வந்து ரிவோக் பண்ணுறதுக்காக மெடிசன்ஸும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்றைக்கி அவர்கிட்ட நம்ம பேச போகிற விஷயங்கள் சித்தா மருத்துவத்தோடைய நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலான்றது தான். வணக்கம் டாக்டர். வணக்கம். அதாவது 18 சித்தர்களுக்கும் சித்த சொந்தங்களுக்கும் தமிழ் வைத்தியம் தெரிஞ்ச அனைவருக்கும் குரு வணக்கம். குரு வணக்கம் டாக்டர். சித்தா மருத்துவங்கள், ஓகேங்களா, நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சித்த வைத்தியசாலையை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா, உங்களை பற்றியும்? ஓம் சூரியதேவ் சித்த வைத்தியசாலை வந்து 94 வந்து நான் தொடங்கினேன். கிட்டத்தட்ட 25-26 வருஷம் ஆகிடுது. எல்லாமே வந்து நாங்களே வந்து மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பஸ்பம், சொன்னம், செந்தூரம், மூலிகை மருந்துகள், அப்புறம் மூலிகை தனி மருந்துகள், ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு வியாதி போகக்கூடிய விசேஷமான மருந்துக்கள்லாம் நாங்களே வந்து கொடுத்துட்டு வரோம். இறக்கும் தருவாயில் கூட நிறைய பேர் வந்து காப்பாற்றிருக்கிறோம். ரீசனபிளாக வந்து COVID-19 வந்த பிறகு பேட்டன் ரைட்ஸ், ஆன்டிவைரல் டிசீஸுக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் வந்து கம்பைன்ட் வித் ராமச்சந்திரா லேபில் வந்து கொடுத்து
அப்ரூவ்டு வாங்கி ஐசிஎம்ஆர் வரலும் போயிருக்குது. ஓ, மிகப்பெரிய விஷயம் டாக்டர். அதுக்கப்புறம் இப்போது வந்து நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சித்தா மருத்துவம் அப்படின்னு ஒன்றவே அதில் வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால நிறைய ஃப்யூச்சரில் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வரும் அப்படின்றாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்ன்றது என்ன, ஃபுட்டில் வந்து இப்போ வந்து எல்லாமே ரசாயன மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா மரபணுக்கள் மாற்றம் அடைஞ்சி நிறைய காய்கறி எல்லாம் விளைய ஆரம்பிச்சது. அதனால் வந்து மாற்றங்களில் வந்து எல்லோரும் சந்திக்க வேண்டியது தான். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது தவிர்க்க முடியாத ஒன்று ஆகிடுது இந்த காலத்தில். அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு வந்து இருக்கிறதுனால எல்லாமே வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா கண்ட நேரத்தில் கண்டது சாப்பிடும்போது என்ன ஆகுதுனாக்கா டைஜஷன் பவரு அதெல்லாம் போயிடுது. அதே மாதிரி வந்து நம்ம இன்றைக்கி இந்தியாவுடைய சூழ்நிலை வந்து பருவநிலைகள் வந்து இளவினர் காலம், முதியவர் காலம், அது மாதிரி 4 காலங்கள் இருக்குது. அந்தந்த காலத்தில் விளையிற பொருள் அப்பப்போ சாப்பிட்டாக்கா அது நல்லது. ஆனால் இப்போ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பழங்களும் எல்லா விதமான உணவுகளும் உடனடியாக ஆன்லைனில் கிடைக்கிறதுனால எந்த நேரத்தில் எந்த பருவத்தில் எது சாப்பிட்ணுன்னு தெரியாமல் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். அதில் அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. இருந்ததுன்னா ஓரளவுக்கு உடல்நலம் வந்து பாதுகாக்கலாம். இப்போது அலோபதிக்கும் சித்தாவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு? அலோபதியில் வந்து மேக்ஸிமம் என்னன்னாக்கா எமர்ஜென்சி எனும்போது பர்டிகுலர் டிசீஸ்க்கு இந்தந்த மருந்துன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். அதுக்கு எமர்ஜென்சின்னு போகும்போது அது அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த மருத்துவ சிகிச்சை வந்து நமக்கு நல்ல பலன் கொடுக்குது. அதுக்காக போகிறதுல தப்புன்னு இல்லை, அது மாதிரி எடுத்துக்கிறது நல்லது தான். ஆனால் ட்ரெடிஷ்னலாக மருத்துவ முறையில் வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து இந்திய மருத்துவத்தில், தமிழ் மருத்துவத்தில் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருஷம் முன்னாடியே வந்து சித்தர்கள் வந்து நிறைய மருந்துகளில் நிறைய துறைகள், அதாவது ஒரு மருந்தே வந்து நிறைய விதமாக செய்யலாம். நிறைய விதமான ஃபார்முலாஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடி ஃபார்முலா கூட இருக்கலாம். அவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது. அதிலிருந்து 1% தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்துருக்குது. இன்னும் வந்து முழுசாக வந்து சித்தர்களுடைய அந்த காலத்து அஞ்ஞானத்தை வந்து இன்னும் வந்து பகிர்ந்துக்கல யாரும். அவங்க தனித்தனியாக பண்ணுறாங்க. அதில் வந்து என்னன்னாக்கா ட்ரெடிஷ்னல் மெடிசனில் முக்கியமாக அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னாக்கா அந்த பாரம்பரிய டிசீஸ், அதாவது ட்ரெடிஷ்னலாக ஜெனட்டிக்காக வர டிசீஸும் நாள்பட்ட நோய்கள், அதாவது தீர்க்க முடியாத வியாதிகள், ஆஸ்மா, வீசிங், சைனஸ், டிபி எல்லாம் ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாத ஒரு விஷயங்கள். ஹார்ட் டிசீஸு, லிவர் டிசீஸ், கல்லீரல் சம்மந்தப்பட்டது, பைல்ஸ் இதெல்லாம் வந்து ரொட்டீனாக வந்து ஜனங்க நிறைய பாதிக்கப்படுறாங்கல்ல. அதுக்கெல்லாம் வந்து நல்ல அருமையான ஒரு மருத்துவ முறை சித்தாவில் இருக்குது. இப்போது சித்தாவில் நீங்கள் உங்களுடைய கிளினிக்கில் எந்தெந்த வியாதிகளுக்கு நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு? நான் வந்து கிட்னி டிசீஸ் பண்ணுறதுனால ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தர் வராருன்னாக்கா அவருக்கு முக்கியமாக வந்து 2-3 விஷயங்கள் பார்க்கணும். லிவரு, ஹார்ட்டு, ப்ராஸ்டேட் கிளாண்டு. அது 3 விஷயத்துலையுமே வந்து ஒன்று நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்காது. ஒருத்தருக்கு எது பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்து செய்யணும். அப்படி பார்க்கும்போது ஒருத்தருக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டு வந்து வீக்கம் அடைஞ்சு அதனால் வந்து பிபி ரேஸ் ஆகும். அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், வைரல் டிசீஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஏன்னா லிவருக்கும் கிட்னிக்கும் ரிலேட்டடு, அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் ரிலேட்டடு. ஏன்னா 3 பாருங்கள் ஒரே மாதிரி கலரில் இருக்கும். ஒரே மாதிரி ஆர்கானுடைய டிஷ்யூஸ் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். அது ரெட் கலரில் தான் இருக்கும். அதனால் என்னன்னாக்கா எல்லாம் பார்த்து பண்ணுறதுனால எல்லாமே ஃபெசிலிஸ்ட் தான் நம்ம. அதாவது உனக்கு வந்து லிவர் பார்க்கணுமா, லிவரில் ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா, சி இருக்கா, இல்லாட்டி ஜாண்டிஸ் இருக்குது, எந்த பாண்டு வகை 8 வகை இருக்குது. அந்த 8 வகையும் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஹார்ட் டிசீஸில் அதில் நிறைய வகைகள் இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்து தான் ஆகணும். பிபி ஆகணும், ஹார்ட் வந்து ஹார்ட்டில் லிவர் வேலை செய்யலை, வால்வு வேலை செய்யலை, அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நாங்கள் பண்ணுவோம். ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து கஷ்டப்படுது, அதனால பிபி வருது அதுன்றதெல்லாம் அதுவும் பார்த்து பண்ணி தான் ஆகணும். அதே போல் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டு வீக்கம் அடைஞ்சதுனாக்கா ஒன்று ஆண்மை குறைவு ஏற்படும், 2வது யூரினரி இன்ஃபெக்ஷன்லும் வரும். யூரின் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வன்சி யூரினை வந்து போயிட்டுருக்கும்.
அதால் நிறைய தொந்தரவுகள், நிறைய இடத்துல போக முடியாது, வர முடியாது, அந்த மாதிரி இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா கிட்னியும் பாதிப்பு ஏற்படும். அதே போல் வந்து இதுக்கு மூணும் நல்லா இருந்தாலும் நர்வஸ் சிஸ்டம் அது பாதிக்கப்படும். அது எல்லாம் பார்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு லிவரு, லங்ஸு, ஹார்ட்டு, கிட்னி, நரம்பு சம்மந்தப்பட்டது, ஸ்கின் சம்மந்தப்பட்டது எல்லாமே நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் பண்ணுறோம். இதுக்கு எல்லாமே வந்து சித்தாவில் வந்து தீர்வு இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர், இப்போது அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு சைமல்டேனியஸாக சித்தாவும் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா அலோபதி மெடிசன் வந்து ஒன் வே ரூட். அதாவது கரெக்டாக கிட்னிக்கு தான் போகணுன்னா அந்த கிட்னிக்கு மட்டும்தான் வேலை செய்யும். லிவருக்கு போகணுன்னா அந்த லிவரில் ஹெப்பாட்டிஸ் வெயினில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா அதுக்கு மட்டும்தான் போய் வேலை செய்யும். இன்ஃப்ளமேஷன் இருக்குதுன்னா இன்ஃப்ளமேஷன் மட்டும்தான் வேலை செய்யும். ஆனால் சித்தா மருத்துவத்தை பொறுத்தவரையில் எப்படின்னாக்கா டோட்டல் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் சரி பண்ணணும், அந்த டோட்டல் லிவரில் இருக்கிற டாக்ஸிக்கு ஃப்ரீ ரேடிக்கல்லாம் வந்து சரி பண்ணி ஆகணும். எல்லாம் பார்த்து தான் கடைசியாக வந்து இன்ஃபெக்ஷன் அரெஸ்ட் பண்ணணும். அப்புறம் டாக்டர், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தா மருத்துவத்தில் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் அவேர்னஸ் நிறைய பேருக்கு வருது சித்தா அந்த ஆயுர்வேதாவில். ஆனால் ஒரு சித்தா டாக்டர் இந்த பர்டிகுலர் டாக்டர் தான் இந்த மூலிகை கொடுப்பாரு அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் தான் சொன்னேன், 1,00,000 மருந்து இருக்குது, சும்மா இல்லை. சித்தா மருத்துவம் ஆயுர்வேதிக்கெல்லாம் சரி, இந்த மூலிகை மருத்துவத்தில் வந்து நம்ம பார்த்தது எல்லாமே செடி கொடிகள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மினரல்ஸு, மெட்டல்ஸு அண்டு செடி கொடி எல்லா இனங்களுமே வந்து மருத்துவ முறையில் சார்ந்தது தான். அதில் வந்து அனுபவ முறையில் சில பேர் வந்து இந்த மூலிகை வந்து நம்ம கையாளலாம், இந்த மூலிகை வந்து அனுபவ முறையில் ட்ரெடிஷ்னலாக கையாண்டு வருவாங்க. அதே மாதிரி சித்தர்கள் வழியில் அவங்க சொன்ன விஷயங்கள் அப்போவே வந்து அவங்க கையாண்டதை வந்து நம்ம வம்சா வழியாக வந்து வருது. அதே மாதிரி புக்ஸ்லேயும் இருக்குது நிறையா, அந்த ட்ரெடிஷ்னல் புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இல்லையா. போகராகத்தியர், கருவூரார், ராமதேவர், இது மாதிரி புக்குகளில் வந்து இந்த மூலிகை கொடுத்தா இது காயகரப்பம் பண்ணும், இந்த மூலிகை கொடுத்தா இந்த டிசீஸ் போகும் கன்ஃபார்மாக உத்தரவாதத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம எடுத்துக்கிறோம், கைக்கு மையாக நமக்கு தெரிஞ்சால் தான் எடுக்கிறோம். லேபில் வந்து கொடுத்துட்டு பிஹெச்டி பண்ண தீசஸை வந்து நம்ம நம்புகிறோம். ஆனால் அவனுக்கு தீசஸ் வந்து இது மாதிரி 10 மடங்கு தீசஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் ரீச் ஆகி டிஸ்கவர் பண்ணணுன்னா நம்ம வயசு பார்த்தாது, ஏஜ் பார்த்தாம போயிடும். ஆனால் இருக்கிறத வச்சு அவங்க சொன்னது இந்த மூலிகை கொடுத்தா இது போகணுன்னா அது கொடுத்தா போதும். இதில் ராஜ மூலிகைகள் இருக்குது. அதே மாதிரி பாட்டி வைத்தியன்றது வீட்டில் இருக்கிற அந்த அஞ்சலை பெட்டி விஷயங்களில் வச்சு பண்ணுறது, சுக்கு, மிளகு, தீப்பிலி, லவங்கப்பட்டை இதை வச்சு பண்ணுறது பாட்டி வைத்தியம். அதில் நாட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியன்றது ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே, அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற காடு, மேடு, மலை, இது மாதிரி பூண்டு, தடை எல்லாம் மரங்களில் இருந்து எடுத்து, பட்டை விதையிலேருந்து எடுத்து நம்ம வந்து மருத்துவம் பண்ணுறாங்க. அதே போல் வந்து தேவ வைத்தியன்றது வந்து ஆர்சனிக், மெட்டல்ஸ், மினரல்ஸ். இது வந்து எங்கே இருக்கும்னாக்கா, இப்போ நமக்கு வந்து சில மினரல்ஸ் நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் இருக்காது. இப்போ வந்து வேறு கண்ட்ரியில் சைனாவில் இருக்கும், ஜப்பானில் இருக்கும், அதர் கண்ட்ரியிலேருந்து மினரல்ஸ் எல்லாம் வந்து முக்கியமான மினரல்ஸ் கிடைக்கும். அதனால தான் சொன்னாங்க சித்தன் போக்கு சிவப்போக்குன்னு சொன்னாங்க. அது காரணம் என்னன்னாக்கா, இந்த கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போவான், அவன் பட்டு போயிட்டே இருப்பான். அவங்க தேவையானது வந்து அங்கே போய் பாதரசம் எடுப்பான். இந்த ஊரில் வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டு, கூநீருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மருந்து இங்கே ஒரு இடத்துல எடுப்பாங்க. அதே போல் வந்து மினரல்ஸும் எடுப்பாங்க. மூலிகை வந்து ராஜ மூலிகைகளில் வந்து சஞ்சீவி மூலிகைலாம் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம இடத்துல கிடைக்காது. இதெல்லாம் வந்து தேவ வைத்தியன்றது என்ன, ஒரு நாட்டோடைய அரசனும் இந்த நாட்டோடைய அரசனும் கலந்து வியாபார ரீதியாக கொண்டு வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது. அது ஒரு வகையான நம்ம கிடைக்காத பொருளை வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்து பண்ணுறது தேவ வைத்தியம். ஓகே டாக்டர், இப்போது நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து சித்தா மருத்துவம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலோபதியில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் டெய்லி எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து பி காம்ப்ளெக்ஸ் டெய்லி எடுத்துக்கலாம், இதெல்லாம் டெய்லி எடுத்துக்கலான்ற அந்த மாதிரி சித்தாலையும் நம்மளுடைய ப்ரிகாஷன் மெடிசன்ஸ் மாதிரி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கா? நிறையா இருக்குது. அதாவது ஒரே இலையில் கிட்டத்தட்ட வந்து 250 219 என்ன நினைக்கிறேன், அவ்வளோ விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ், ஆல்கலைட்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. அது எதுனாக்கா ஒரே மூலிகை முருங்கைக்கீரையில் மனித உடம்புக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அது டெய்லி எடுத்தாவே சுகர் கண்ட்ரோல் ஆகும், பிபி கண்ட்ரோல் ஆகும், மினரல்ஸ், மெட்டல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும், இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். நீங்கள் தேவையில்லாமல் வந்து கெமிக்கல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
ஆனால் தேவையாகும் போது அலோபதி மெடிசனில் விட்டமின்ஸ் மினரல்ஸு இது குறிப்பிட்ட மினரல்ஸ் வேணும்னு என்னும்போது எடுக்கிறதுக்கு தவறுன்னு இல்லை. அதே போல் தவசை முருங்கைன்னு ஒன்று இருக்குது. தவசை முருங்கையிலையும் இதே மாதிரி எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்குது. இது மாதிரி ஒரு 10-15 மூலிகை இருக்குது. அதில் தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம டைரெக்டாகவே இன்டேக் எடுத்துக்கலாம். அதனால் பின்விளைவுகள் எதுவும் வராது. இந்த உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய டெய்லி இப்போ இருக்கிற ஹெல்த் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அவேர்னஸ் நிறைய இருக்குது, ஆனால் கன்ஃபியூஷனும் அதே மாதிரி நிறைய இருக்குது. சில வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதாலே சில பிராண்டட் ப்ராடக்ட்ஸில் எடுக்கணும் அப்படின்னு, சிலது நம்மளுடைய இல்லை டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸை பெட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெய்லி எக்ஸசைஸ் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஸோ ஹவு டு லீட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை எப்படி லீட் பண்ணலான்னு இன்றைக்கி சூழ்நிலை வந்து எல்லாமே எல்லாருக்கும் எப்போவுமே எனி டைம் எல்லா உணவுகளும் எல்லா பழங்களும் எல்லா அன்சீசன் எல்லா ஃபுட்டுகளும் எல்லாருக்குமே உணவுகள் கிடைக்குது. அதுதான் அவங்க தான் அவேர்னஸ் இருக்கும். ஒரு கடைக்கு போனால் கடையில் இருக்கிற அத்தனை பொருளும் உனக்கு தேவைப்படாது, உனக்கு எது தேவையோ அதை தான் வாங்கணும். அதே மாதிரி இவ்வளோ ஃபுட்டு இருக்குது மார்க்கெட்டில், நம்ம என்ன சாப்பிடணுன்றது நம்ம தான் அவேர்னஸ் கொண்டு வரணுமே தவிர இன்னொருத்தர் சொல்லி கொண்டு வர்றது வந்து அது முடியாத விஷயம். இப்போ தேவையில்லாத நேரத்தில் வந்து அன்சீசனில் மாம்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும், ஹீட் அதிகமாகும். அதே போல் அன்சீசனில் வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இப்போ வந்து ஃபாரின்லேருந்து சில பழங்கள் வருது, அறுவடை பண்ணி 3 மாதம் பொறுத்து 6 மாதம் ஆகுது நம்ம ரீச் ஆகிறதுக்கு. அது பதப்படுத்துகிற முறை ஒன்று இருக்குது, கெமிக்கல் ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து பதப்படுத்தும் போது கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பின்விளைகள் வருது இல்லை. அது தேவையில்லாத நம்ம ஃபுட்டு, நம்ம ஊர் ஃபுட்டு நம்ம சீசனில் என்ன கிடைக்குதோ, மாம்பழ சீசனா மாம்பழ சீசன் சித்திரை மாதம்லாம் கிடைக்குதுன்னும் போது அதை சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு நான் வந்து ஆப்பிள் தான் சாப்பிடுவேன் அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குன்னா, நம்ம ஊருக்கு நம்ம மாம்பழம் கிடைக்குது, முக்கணின்னு சொல்லுவாங்க இந்த சீசனில், மாப்பழா வாழை, இது சாப்பிட்டாவே போதும். மெடிசன்ஸ் இப்போ நம்ம பேசுகிற இந்த விட்டமின்ஸும் சரி இதுவும் சரி இப்போ வந்து ஜென்ரலாக வந்து எல்லா பாடிக்குமே செட் ஆகுது. இப்போ அந்த மாதிரி ஏதாவது பாடி ஓரியன்டாக சில மெடிசன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது? இது வந்து சித்தா மருத்துவத்தில் மூலிகை மருத்துவம், தமிழ் மருத்துவ முறையில் வந்து எல்லா செடி கொடி இனங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மனிதனுக்கு ஒத்து வரக்கூடிய மூலிகை தான். இது வந்து இவருக்கு ஒத்து வராது அவருக்கு ஒத்து வராது, இந்த இவருக்கு சாப்பிட்ணும் அவர் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் எனக்கு இல்லை. உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்டாக்கா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தான் வந்து இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து அது தவறான ஒரு விஷயம்னு சொல்ல வரீங்க. நம்மளுடைய சித்தா மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஏஜ் லிமிட்டுன்னு இருக்கா? சித்த மருத்துவம் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஏன்னா நம்ம பிறந்ததே வளர்றது எல்லாமே வந்து மூலிகையில் சாப்பிட்டு மூலிகையில் வளர்ந்து கடைசியில் வந்து மண் எப்படி மூலிகை வந்து மண்ணோட மண்ணாக கலக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம உடலும் இறக்கும்போது மண்ணோட மண் ஆகுது. நமக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட் வேணும், இது இப்படி சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிட்ணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஒன்று அளவு முறை முக்கியமாக வந்து குவான்டிட்டி, இவ்வளோ சாப்பிட்டா நல்லது, இவ்வளோ போதும் போதும் என்ற மனசு இருக்கணும். இது தேவையில்லாமல் நிறையா சாப்பிட்டு பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி நினைக்கிறாங்க சித்தா மருத்துவத்தில் வந்து வேகமான மருந்து கிடையாது, நிதானமான ஆள்பாட வேலை செய்யக்கூடியது, நிறைய நாள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஆமாங்க, அது முற்றிலும் வந்து பெரிய தவறான ஒரு விஷயம் எல்லாரும் மனசில் இருக்கிறது. அலோபதி விட ஃபாஸ்டான மெடிசன் சித்தா ஹெர்பல் மெடிசன்ஸ். ஓகே, எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்கா நானே நிறையா பார்த்துருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறது. இம்மிடியட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உட்கார வைக்க முடியும், எழுப்பி உட்கார வைக்க முடியும் ஒரு பேஷண்ட். அலோபதியில் அப்படி பண்ண முடியாது. செலெக்ஷன் கொடுத்து அவனுக்கு மருந்து எல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அப்படி எப்போமா எழுந்து நிற்பான். இது அப்படி கிடையாது, உடனே எழுந்து நிற்பாங்க. இப்போது சித்தா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கர்ப்பிணி பெண்கள் ப்ரெக்னென்ட் உமன்ஸை வந்து அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? அது நம்ம ஆதி காலத்துலேருந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இருந்து சித்த மருத்துவத்தில் தான் எல்லாமே வந்து கையாண்டாங்க. அவ இயற்கையாகவே வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிது. அதில் சில தடைகள் இருந்தாலும் அதிலவே வந்து கையாண்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த காலத்தில். இப்போ வந்து ரொம்ப அவேர்னஸ் ரொம்ப கேர் எடுத்துக்கிறதுனால அலோபதி நாடி போயிட்டு அவங்க வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதனால் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சித்தா மருத்துவத்தில் வந்து எந்த ஃபாலோ பண்ணுறதுனால பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபாலோ பண்ணலாம். எப்படி வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து 10 மாதம் டெலிவரி ஆகிற வரலும் ஒரு அலோபதி டாக்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு ரெக்கார்ட்ஸு, அதே மாதிரி சித்த மருத்துவம் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இப்போது சொல்லியிருந்தீங்க
லைக் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு, லைக் மெர்குரி அண்ட் சிந்தூரம் எல்லாம். ஸோ அதை வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் கன்சியூம் பண்ணும்போது ஹவு இட் இஸ் கோன் ரியாக்ட் அவர் பாடி? நம்ம சித்த மருத்துவத்தில் 3 வகை இருக்குது. அதாவது தேவ வைத்தியம், ராஜ வைத்தியம், ரிஷிகள் அதாவது சித்தர்கள் வைத்தியம்னு இருக்கு இல்லையா. இது வந்து தேவ வைத்தியம், ராஜ வைத்தியத்தில் வரக்கூடியது. இந்த மினரல்ஸ் மெட்டல்ஸ் எல்லாம் காயக்கால் மருந்துக்கள். அதே மாதிரி வந்து இதனால் பல விஷயங்கள் வந்து செந்தூரம், பற்பம், சுண்ணம் பண்ணும்போது இன்னும் வேகமாக மருந்து வேலை செய்யக்கூடிய காரசாரமான மருந்துகள். இதனால் வந்து முறையாக படித்து அந்த படிப்பு மூலமாக அதை கற்றுக்கிட்டு அது முறையாக செய்கிறவங்களுக்கு எந்த தவறும் நடக்காது, பண்ண மாட்டாங்க. இந்த அரைக்குறையாக போய் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லி ஆர்வக்கடலில் போய் செஞ்சு அது என்ன பண்ணணும், அதில் என்ன சால்வெண்ட் சேர்க்கணும், என்ன குருமருந்து சேர்க்கணும், அதில் வந்து அது எப்படி வந்து புடம் போடணுன்ற முறைகள்லாம் தெரியாத பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகள். ஏன்னா இதில் வந்து ஒரு மருந்துன்னு பார்க்கும்போது இப்போ ஜிங்க்னு எடுத்துட்டோம்னா நாகன்னு வாங்க இல்லையா, அதை வந்து ஒரு மெட்டலை வந்து 4 வகையான மருந்து பண்ணுறாங்க. அதாவது செந்தூரம் ரெட் ஆக்சைடு, பஸ்பம் வந்து ஆக்சைடு, இன்னொன்று வந்து சால்ட் ஃபார்மும் பண்ணுறாங்க, அப்புறம் கால்சியம் ஃபார்ம் பண்ணுறாங்க. கால்சியம் ஃபார்ம் பண்ணும்போது போனுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு கொடுக்கலாம், ரெட் ஆக்சைடு வந்து பிளட் ரிலேட்டடாக கொடுக்கலாம், பற்பம் பண்ணுவாங்க அதை வந்து தசை நார்கள் நல்லா உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து சால்ட்டு எண்டோக்ரைன் சிஸ்டம், அது பதங்கன்னு சொல்லி சால்ட்டு டைப்பில் வரும், அதெல்லாம் கொடுத்தோம்னா எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் வந்து சிக்ரேட் என்சைம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள். இதில் நல்லா தரமாக யார் பண்ணுறாங்கன்னு அவங்கள அணுகி தான் மருந்து எடுத்துக்கிறது நல்லதே தவிர அதை பார்த்து நீங்கள் தான் கேர் எடுத்து பண்ணணும். நல்லா ஒரு குருமார்களாக பார்த்து அவங்க தேடி போய் நல்லா ஒரு வைத்தியரை பார்த்து அணுகி நீங்கள் பயனடணுமே தவிர அதை விட்டுட்டு யார் அவர் கொடுக்குறாரு இவர் கொடுக்குறாருன்னு சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஆனால் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்துடுச்சு, இன்காப்ஸ் கம்பெனி மாதிரி நிறையா வந்து டாக்டர் எல்லாருமே நிறையா போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கிடைக்குது, சுத்தமான மருந்துகள், லேப் டெஸ்ட் மருந்துகள்லாம் நிறையா வந்துருக்குது மார்க்கெட்டில். அது வாங்கி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனைகள் வராது. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இது நானே எப்படி கேட்குறதுன்னு தயங்க இருந்தேன், நீங்களே அந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்க. இப்போது வந்து இப்போது ஒரு அலோபதி டாக்டர்னு வைங்களேன், எம்பிபிஎஸ் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக் இருக்குதுன்னு தெரியும். இப்போது நம்ம சித்தா ஆயுர்வேதா டாக்டர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? தமிழக அரசு வந்து இப்போ என்னென்னாக்கா 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் மெடிசினல் ப்ராக்டிஸ்னர்ஸ், அதுக்கு தனியாக ஒரு சங்கம் இருக்குது. அது மூலமாக பதிவு அவங்க எக்ஸாம் வச்சு பதிவு கொடுத்துருக்காங்க. அதில் சில வைத்தியர்கள் இருக்கிறாங்க, அவங்க முறையாக வந்து பாரம்பரிய வைத்தியர்கள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. டிகிரி படிச்சுட்டு வராங்க, அவங்க ரெஜிஸ்டர்டு பதிவு பெற்று அவங்க பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. டிகிரி பண்ணவங்க என்னன்னாக்கா இப்போது ரிலேட்டட் கம்பைன்ட் எம்பிபிஎஸ் சிலபஸ் மேட்ச் பண்ணி அவங்க படிக்கிறாங்க. சித்தா பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து பழைய காலத்து சித்தர்கள் முறைகளை கையாளுறது நல்லா வல்லுநராக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் ரெண்டுமே தெரியும். நீங்கள் யாரை வேணாலும் பார்த்து ரிஜிஸ்டர்ட் டாக்டராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட்டு சிகிச்சை எடுத்துக்கலாம். ஓகேங்க டாக்டர். அதுக்கப்புறம் இப்போது அலோபதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிசீசஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரிப்போர்ட்ஸு எல்லாமே எடுப்போம். அதில் வந்து கிரியாட்டின் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் இதெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்டும் பண்ணுவாங்க. இப்போது சித்தாவில் வரும்போது ஹவு டு ஐடென்டிஃபை? ஒரு சயின்ஸ் அனுப்பும்போது எல்லாருக்கும் பொதுவானது தான். இது சித்த வைத்தியம் பார்க்கக்கூடாது அந்த ரிப்போர்ட்லாம் அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயம். ஏன்னா அதுக்கு தான் வந்து எம்டி வரலாம் படிக்கிறாங்க. எம்டி படிக்கும்போது அது எல்லாமே சொல்லி தராங்க. ப்ளட்டில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது, யூரினில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, இதில் ஏற்றத்தாழ்வு வந்தால் எந்தெந்த நோய்கள் வந்து சரி பண்ணணுன்றது அதில் அவங்களுக்கு சிலபஸே இருக்குது. அதனால் அலோபதியில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லாமே லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்களும் பார்க்க முடியும். இதில் ஒரு விஷயம்னா பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் இப்போ அவங்களும் நிறைய கற்றுக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிப்போர்ட் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாடியும் வாதப்பித்த ஸ்லேத்தமும் இருக்கு இல்லையா, அந்த நாடி பரீட்சை, யூரினரி பரீட்சை, அப்புறம் வந்து ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய சொந்த அனுபவங்கள், ஏற்கனவே நடந்த விஷயங்கள், இப்போ என்ன சொல்கிறாரு, அப்படி எப்படி பாதிக்கப்பட்டாரு உடலை பார்த்து தான் எல்லாமே வந்து அவங்க ஒரு கணக்கு பண்ணி அது மூலமாக அனுபவத்தின் மூலமாக மருந்து தராங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இப்போ வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் சித்தா மருத்துவம்
நான் எடுக்கணும் அப்படின்னா? பிரேக்ஸுன்னா இப்போ உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் வந்துடுது, லிவர் வந்து வேலை செய்யலை, சிக்கன் சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாதுல்ல, டைஜஷன் ஆகாது. ஏன்னா லிவர் ஃபெயிலியர் ஆனும்போது டைஜஷன் ஆகாதுன்னு தெரியும், வாமிட் வரும்னு தெரியும். அந்த நேரத்தில் போய் சாப்பிட முடியுமா? இப்போ ஒரு ஃபீவர் வந்துருக்குது, நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா என்ன கதையாக இருக்குது. அதனால் வந்து அது மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. இது சித்தா பொறுத்தவரையிலும் அலோபதி பொறுத்தவரையிலும் எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் சித்தாவில் என்னன்னாக்கா உனக்கு என்ன நோய் வந்திருக்கோ அது சார்ந்த உணவுகள் வந்து ஒத்து வராது, அது சாப்பிடாதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடியெல்லாம் வந்து இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்ற காரணம் வந்து இச்சா பத்தியம் கடும் பத்தியம்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து உனக்கு வந்த நோய்க்கு உண்டான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்களே தவிர அதை சாப்பிட்டு நான் இருப்பேன் அப்படின்னா அது தவறான விஷயம். அதுக்கப்புறம் டாக்டர், இப்போது குறுகிய காலத்தில் சில இடத்துல நான் வந்து மக்களை பார்க்கும்போது அவங்க அந்த மதுபானத்தை கழிக்கும்போது சொல்கிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சித்தா இல்லை நான் ஆயுர்வேதம் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் நான் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. சித்த மருத்துவத்தில் வந்து இந்த மது போதை இதெல்லாம் இருக்கு இல்லையா, நகரி வஸ்துவெல்லாம் வந்து அதுக்கு அடிமையாகிட்டாங்கன்னாக்கா சித்த மருத்துவத்தில் மருத்துவ முறைன்னு ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டு மறுபடியும் அதிலிருந்து விடுதலை ஆகலாம். நான் வந்து சித்த மருத்துவமும் சாப்பிட்றேன், நான் வந்து ஆல்கஹால் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் முட்டாள்தனம். ஏன்னா அவர் மனசை பொறுத்து தான் அவர் வந்து நடந்துக்கணுமே தவிர, ஆனால் அதையும் அவருக்கு தெரியாமல் சரி பண்ணக்கூடிய மருந்துகள்லாம் வந்து சித்த மருத்துவத்தில் மூலிகை மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போவும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பயனடைகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாதில்ல. ஜென்ரல் இதில் வந்து சித்தாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிசீசஸ் இது ஒண்டி இல்லாமல் ஓகேங்களா, நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கு லைக் இப்போது மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முடி கொட்டுது, அதுக்கப்புறமா வந்து டயபெட்டிக்ஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சித்தாவில் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதாவது சித்தர்கள் கண்டுபிடிச்ச மருத்துவ முறையில் வந்து 4448 வியாதிக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு டிசீஸ் இப்போ சுகருன்னு சொல்கிறாங்க, நீரிழிவு வியாதின்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு வியாதி கிடையாது, ஒட்டுமொத்தமாக 21 வகையான மேக நோய்கள் சேர்ந்தது தான் நீரிழிவு நோய். அதனுடைய பிரதிபலிப்பு கடைசி அம்சம்தான் நீரிழிவு நோய், டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக நோய் சம்மந்தப்பட்டது தான். அது வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கலாம், எனக்கும் சுகர் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து அது சொன்னால் தப்பாக போயிடுமோன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து சகஜமாகிடுச்சு, ஏன்னா எல்லாருக்குமே வந்து சுகர் இருக்குது, எல்லாருக்குமே வந்து டயபெட்டிக் இருக்குன்னும் போது இது சகஜமாக யாரும் வந்து பெருசு பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தம் 21 வகையான மேக நோய்கள் சேர்ந்தது தான் நீரிழிவு நோய் சார்ந்தப்பட்டது, சுகர்ன்னு சொல்கிறப்பட்டது. அதனால தான் அதுக்கு மருத்துவ முறையில் ஒழுங்கான ஒரு மருந்துன்றது ஒன்று இல்லை. என்ன ஒன்று கடைசியாக கண்டுபிடிச்சது இன்சுலின் போட்டால் சரியாகும், அதாவது அந்த பிளட்டில் இருக்கிற அந்த சர்க்கரையை அளவை வந்து கட்டுப்படுத்த முடியுமே தவிர அந்த நோய் போகுமானா போகாது. அது காரணம் என்னென்னாக்கா இவ்வளோ வேலைகளில் வந்து ஒரே மருந்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் அதுவும் வந்து சித்த வைத்தியத்தில் கண்டிப்பாக இருக்குது. 21 வகை மேக நோய் போகக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது. 448 நோய்க்கும் மருந்துகள் இருக்குது. 72 நாடுகளில் வேலை செய்யக்கூடிய மருந்துகளும் இருக்குது. சித்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரெமடிஸ் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஹோம் ரெமடிஸ் நிறையா இருக்குது. அதான் பாட்டு வைத்தியம், வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாங்க. அந்தந்த லெவலில் அங்கே அவங்கவுங்க கையாளக்கூடிய செடி கொடி இனங்கள், தாவர வகைகள், மூலிகை மருத்துவத்தில் வந்து அது தாவர இனங்கள்னே மூலிகை மருத்துவம். அந்த மூலிகைகளை மூலமாக செய்யக்கூடிய தனிப்பட்ட சிங்கிள் மெடிசன்ஸ், இப்போது துத்தி அப்படின்னு ஒரு 10 நாள் நெல் விட்டு வறுத்தீங்கன்னாக்கா மூலம் போகும். இது நீங்கள் பெரிய அளவில் வந்து பஸ்மம் சாப்பிட்ணும், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், டாக்டர் போய் பார்க்கணும், நீங்கள் சொந்தமாகவே கொண்டு வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து பச்சையாக அப்போவே வந்து நெய்யில் வறுத்துட்டு அதை அரைச்சி நீங்கள் ஒரு 3 வேளை 3 நாள் சாப்பிட்டாவே மூளை வந்து 100% க்யூர் ஆகும். அதே மாதிரி கீழநெல்லி, அந்த காலத்தில் வந்து கீழநெல்லியில் வந்து மஞ்சக்காமாலைக்கு அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போவும் அப்படி தான் சாப்பிட்றாங்க. அதை வந்து கைப்பிடி அளவு கொண்டு வந்து அரைச்சி மோரில் கலந்து சாப்பிட்றாங்க, நல்லாகும். அதே மாதிரி தூதுவளை, இதெல்லாம் சிங்கிள் ஹெர்பல்ஸ். தூதுவளை கொண்டு வந்து அரைச்சி நம்ம சாதாரணமாக துவையல் பண்ணுற மாதிரி சாப்பிட்டாலும் அந்த லங்ஸில் இருக்கிற சளி இரும்பல் இதெல்லாம் வந்து போகும். அதே மாதிரி இருதய சம்மந்தப்பட்டது மருதம்பட்டை எடுத்து நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்டாவே ஆர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டிசீஸும் போகும். கிட்னி ஸ்டோனில் வர இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் வந்து நெரிஞ்சில் முள் ரொம்ப விசேஷமான ஒரு மருந்து.
அது குறிப்பிட்ட நாளில் ஒரு 4 மாதம் வரல இயற்கையாக கிடைக்கும். ரோடு வாரத்துலேருந்து வயல்வெளியிலேருந்து ஃப்ரீயாக நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லவே கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து கசாயம் போட்டு சாப்பிட்டாவே கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கால் பிளாடர் ஸ்டோனில் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். கால் பிளாடர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிட்னியில் போயிட்டு நம்ம பயாப்ஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. யூரினரி இன்ஃபெக்ஷன் தனியாக எடுத்துக்கணும்னு மருந்து எடுத்துக்கணும் அவசியமே இல்லை. அந்த ஒரு மூலிகையே போதும், இவ்வளோ வேலை பார்க்கும். மூலிகை மருந்துக்களில் வந்து எல்லாமே வந்து எப்படின்னாக்கா, ஒரு மருந்து எதுக்குன்னு சாப்பிடும்போது கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த கல்லுக்காக சாப்பிடும்போது கிட்னியே சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்லாம் வெளியேற்றிட்டு அதோட யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒரே மூலிகை தான். தனித்தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அது மாதிரி நிறைய மூலிகைகள் வந்து நிறைய இருக்குது. ஓகே. அலோவேரா உடைய பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கும்? அலோவேரா வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃபைல்ஸு, யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸ்கின் டிசீஸு, உடம்பு சம்மந்தப்பட்ட வெட்டை நோய்க்கு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுல நல்லது. முகப்பொலிவுக்கும் வந்து நம்ம ஷேவிங் லோஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம், நல்லாவும் இருக்கும். பிம்பிள்ஸு அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும், தெளிவாக இருக்கும், முகம் தேஜஸ் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. அருகம்பல் பொறுத்தவரையிலும் உடம்பு சூட்டை வந்து தணிக்கக்கூடியது. அதே மாதிரி மருந்தில் வந்து தவறான மருந்துகள் சாப்பிட்டு பின்னல்களில் வந்துடுச்சுன்னு ஃபீல் பண்ணும்போது அதிகமான ஒரு பக்கவிலைகள் இருக்குதுன்னு நீங்கள் உணரும் போது அது கொதிக்க வச்சு மிளகும் அருகம்பலும் போட்டு சாப்பிட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டாக்கா அந்த மருந்தினுடைய தன்மை வந்து வேகத்தை வந்து கம்மி பண்ணி அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி உடம்பு வந்து அதிகமான சூடு இருக்குது அப்படின்னாக்கா அது எண்ணெயாவோ இல்லாட்டி பவுடராகவோ நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா அந்த சூட்டை தணித்து வெட்ட நோயை வந்து சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி நம்ம அறிவுத்திறனை மேம்படுத்தக்கூடியது. அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் மேம்படுத்தக்கூடியது. சிறு குழந்தைகளுக்கு அருகம்புல் ஜூஸ் கொடுத்தாக்கா அவங்க நல்ல அறிவோடு நல்ல ஐக்கியோடு வளருவாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுறது. ஓகேங்களா? ஸோ டு அவாய்ட் இன் ஏர்லி ஸ்டேஜ் பால்னஸ்க்கு நம்மக்கிட்ட ஏதாவது ரெமெடிஸ் இருக்குமா? முடி கொட்டுறது வந்து அந்த காலத்தில் வந்து அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு தேய்ச்சி அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. சொட்ட அனுப்புவாங்க. ஒரு செக்கில் இருந்து தலை விட்டு வந்த மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு தடவாங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற ஸ்டைல் சின்ன வயசில் இருந்த பெருங்க தான் பண்ணுறாங்கன்னா சின்ன பசங்களே வந்து எண்ணெய் வைக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஷாம்பு போட்டு தேய்ச்சிட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது, காலேஜுக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால் எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இப்போ இருக்கிற பேரண்ட்ஸும் வந்து குழந்தைக்கு எண்ணெய் வைக்கணுன்ற அந்த நடைமுறை கருத்து இல்லை. எல்லா குழந்தைகளுக்குமே உச்சியில் எண்ணெய் தேய்ச்சி அவங்களுக்கு வச்சு அனுப்புறது நல்லது. ஆனால் லிமிட்டாக வைக்கணும். அதுக்காக எண்ணெய் சொட்ட தேய்க்கூடாது. அப்படி முடியாதவங்க காலையிலேருந்து தலை குளிச்சுட்டு போகிறவங்க அந்த மாதிரி விரும்புகிறாங்க, யார் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டே வச்சுட்டு குளிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து முடி கொட்டாது. அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடாமல் இருந்தாக்கா மேக்ஸிமம் லிவர் நல்லாயிருக்கும். லிவர் டைஜஸ்ட் பவர் நல்லாயிருக்கும். அப்படி லிவரோட ஃபங்க்ஷன் நல்லா இருந்ததுனாக்கா முடி கொட்டாது. கண்டிப்பாக கிட்னியில் பிரச்சனை இருந்தாலும் முடி கொட்டும், லிவரில் பிரச்சனை இருந்தாலும் முடி கொட்டும், ரத்தத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முடி கொட்டும். அதாவது அனிமியானுவாங்க இல்லையா, ரத்த குறைபாடுகள், அதில் வந்து இரும்பு சத்து குறைபாடு அது மாதிரி இருந்தாலும் கம்மியாகும், செம்பு சத்து குறைபாடு இருந்தாலும் கொட்டும். இதெல்லாம் சாப்பிட்டா தான் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த ஃபுட்டில் தான் கொண்டு வரணும். இது இல்லாமல் தனியாக வந்து முடி கொட்டாமல் இருக்கிறது, அதாவது இன்ஃபெக்ஷனால் முடி கொட்டுது, அதாவது புழுவெட்டுனால. புழுவெட்டுனாக்கா அப்படியே வட்டமாக முடி வந்து தனித்தனியாக வந்துடும். அதுக்கெல்லாம் அருமையான சித்த வைத்தியத்தில் சரியான மூலிகைகள் வந்து நிறையா இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தலாம். அதெல்லாம் பயன்படுத்தும் போது நல்ல ரெமெடி கிடைக்கும். திறமையான ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுன்னு பண்ணுறது நல்லது. நீங்களாக தனியாக பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய செல்ஃப் இப்போ கூகுள் வந்துருச்சு. ஸோ அதுதான் ஒருத்தருக்கு டாக்டரு, அதுதான் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன், மெடிக்கல் ஷாப் எல்லாமே அது ஆயிடுச்சு. ஓகே, அதை பார்த்து அவங்களாம் இந்த செல்ஃப் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போது அலோபதியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு கிளியராக இருக்குது. சித்தாவை பொறுத்த வரைக்கும் எப்படி டாக்டர்? அலோபதி
பொறுத்தவரை செல்ஃப் மெடிசன் எடுக்கக்கூடாதுனாலும் போய் கடையில் போய் கேட்டு வாங்கி செல்ஃபாக எடுத்துக்கிறாங்க. அது பின்விளைவுகள் சந்திக்கிறாங்க. மறுபடியும் டாக்டர்கிட்ட போனால் அவர் சரி பண்ணி ஏதோ திட்டுறாரு, அட்வைஸ் போடுறது, இது மாதிரி எடுக்காதுன்னு சொல்கிறாரு. டாக்டர் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து எப்படின்னாக்கா மாமா வந்து அப்போ வந்து லிவருக்கு வந்து கீழநெல்லி சாப்பிட்டாரு, நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு தவறான விஷயம். ஏன் அது மாதிரி எடுக்கக்கூடாதுனாக்கா வாத பித்த ஸ்லேத்தம் உடம்பு. இப்போ அவர் வந்து வாத உடம்பாக இருக்கலாம், வெப்பம் அதிகமாக இருக்கும் உடம்பு, அதனால் வந்து கீழநெல்லி எடுக்கிறது நல்லது. அதே வந்து பித்த உடம்பாக இருந்ததுனாக்கா என்ன மூலிகை எடுக்கணும்? வள்ளலார் மூலிகைன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கசலாங்கண்ணியை நீங்கள் சாப்பிட்ணும். அவன் ஸ்லேத்தம் உடம்பு அப்படின்னும் போது அதுக்கு உண்டான மூலிகைகள் என்னாக்கா தூதுவளையும் மற்ற கீரைகளும் அதுக்கு உண்டானதெல்லாம் இருக்குது, அது சேர்த்து சாப்பிட்ணும். இது யாருக்கு தெரியும்? அந்த சிகிச்சையாளர்களுக்கு தெரியும். இந்த இவருக்கு வந்து வாத உடம்பு, பித்த உடம்பு, இது கொடுத்தா அது நல்லாகும். ஒரே மருந்து எல்லாருக்குமே நல்லாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதனால் பின்விளைகளில் பிரச்சனைகளும் வராது. இப்போது இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸில் இருக்கிற ஒரு இஷ்யூ என்னென்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால் இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக வருது. ஸோ அதுக்கு என்ன ரெமெடிஸ் இருக்குன்றீங்க சார்? குழந்தையின்மை காரணம் என்னன்னாக்கா முக்கியமாக உணவு முறைகள் முதல்ல, ரெண்டாவது தூக்கம் சரியாக தூங்குறது இல்லை. இந்த பழைய காலத்தில் வந்து அதாவது 78க்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து 7 மணிக்கே சாப்பிட்டு 8 மணிக்கே பெட்டு போய் தூங்கிடுவாங்க. நல்லா தூக்கம் இருந்தது. 4 மணிக்கு எழுந்திரிச்சுப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொட்டீன் ஒர்க் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க. பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு இயற்கையாக கிடச்சிட்டு இருந்தது. பிரபஞ்ச சக்தி கிடைக்கிற நேரத்தில் இவங்க தூங்கிட்டு இருப்பான். அதாவது நைட் 12 மணி 1 மணி வரலும் தூங்காமல் இருக்கிறாங்க. காரணம் வந்து வேலைகள் வந்து அது மாதிரி இருக்கிறதுனால சூழ்நிலைகள் அமைஞ்சிருச்சு. அது ஒரு விஷயம். அதே மாதிரி உணவு முறைகளில் வந்து எந்த நேரத்தில் எது சாப்பிட்ணுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் ஜங்க் ஃபுட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே எடுக்கிறதுனால உணவுமுறையினால லிவர் ஃபெயிலர் இதனால் வர்றது. அது மாதிரி வந்து அணுக்கள் வந்து மாற்ற அடையும் போது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவன் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் சொன்னது லைஃப் ஸ்டைல் தான் மேஜர் இஷ்யூன்னு சொல்கிறீங்க, ரைட்? ஆனாலும் இந்த லைஃப் ஸ்டைல்னால ஓகேங்களா நிறைய பேருக்கு அந்த கஷ்டங்கள் இருக்குது, அனுபவிக்கிறாங்க. இப்போது அப்பேற்பட்ட அந்த கஷ்டங்கள் அனுபவிக்கிறவங்களுக்கு மருத்துவ மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும்? சித்தா மருத்துவத்தில் வந்து நிறைய சிகிச்சைகள் இருக்குது. அதாவது ஒரு பெண் மலடாக இருந்தாலும் ஆண் மலடாக இருந்தாலும் மருத்துவ முறையில் ஒரு பெண் மலடுன்னா 6 வகையான ரீசன் இருக்குது. அதே மாதிரி ஆண் மலடுக்கும் 6 வகையான ரீசன் இருக்குது. பெண் மலடுக்கு அது அவங்களுக்கு உப்பு சத்து அதிகமாக இருக்கும், கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து உள்ளே வந்து நீர் கட்டி எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உண்டான எல்லா மருத்துவ முறையும் நல்ல ஒரு மூலிகை மருத்துவம், நல்ல ஒரு சூரணங்கள் பஸ்மங்கள் எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல தீர்வு உண்டாகுது. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு குழந்தையின்மை தன்மையை வந்து தவிர்த்து நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு உண்டான உயிரணுக்கள், அதுக்கு உண்டான உயிரணுக்கள் குறைபாடு இருந்தாலும் சரி, எரெக்ஷன் இல்லாமல் இருக்கிற தன்மைக்கும் சித்த மருத்துவத்தில் இயற்கையான உணவு முறையில் நிறைய விஷயங்கள், நிறைய உணவு முறைகளும் இருக்குது, மருத்துவமும் இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மருத்துவரை அன்றைக்கி சிகிச்சை கிடைச்சதுனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றி அடையலாம். குழந்தை எண்மையிலிருந்து தவிர்த்து நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை பெற்று எடுக்கலாம். ஸோ இப்போது நம்ம இன்றைக்கி டோட்டலாக ஜென்ரல் மெடிசன்ஸ் இதெல்லாத்தையும் பற்றி நம்ம பேசியிருந்தோம். கடைசியாக வந்து இந்த குழந்தைகள், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் குழந்தைங்களுடைய சாப்பாடு இன்டேக் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ எல்லா தாய்மார்களும் கவலைப்படுற ஒரே விஷயம் என்னென்னா, என் குழந்தை சாப்பிட மாட்டேன்றான், மொபைல் இருந்தால் தான் சாப்பிட்றான் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம மருத்துவத்தில் இயற்கை மூலியமாக ஏதாவது? குழந்தைகள் ஏன் சாப்பிட்லான்றது முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். குழந்தைகள் வளரும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது விரும்பும். அப்பா எப்படி பேசுகிறாரு, அம்மா எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, உன்னிப்பாக பார்க்குறதுனால இந்த உணவு மேலே வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்போ பார்த்தாலும் சாப்பிட சொல்கிறாங்க, இது பெரிய வேலையாக இருக்குது, வேணாம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்வ கோளாறில் வந்து உணவு முறையை அவாய்ட் பண்ணுறது குழந்தைகளும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில ஜங்க் ஃபுட்ஸு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறதுனால, இல்லாட்டி இது எனக்கு இந்த விளம்பரத்தில் பார்க்குற எல்லா ஜங்க் ஃபுட்ஸும் வாங்கி சாப்பிட்டு அதனால் வந்து அவங்களுக்கு மாந்தம்னாக்கா ஒரு பசியின்மையை நிறைய குழந்தைகளுக்கு வருது. அதனால் சாப்பிடாமே அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த பசியின்மையினால் அவங்களுக்கு வந்து நிறைய அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பார்ப்பாங்க. அவங்க சொல்ல முடியாது இல்லையா, நம்ம தான் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸு வாங்கி கொடுக்குறது நிறுத்தணும். ஃபஸ்ட்டு இயற்கையான ஃபுட்ஸு எவ்வளோ இருக்குது நம்ம உணவு முறைகளில்.
நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கொடுக்கலாம். போண்டா பஜ்ஜியெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்மளே வீட்டில் நம்ம சொந்தமாக செஞ்சு கொடுக்குறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. டைஜஷன் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக வளரக்கூடிய குழந்தைகளாக வரும். அவங்களுக்கு பசி அப்படி இல்லைனாக்கா நம்ம சித்த வைத்தியத்தில் நிறைய வீட்டு வைத்தியம்னு பார்க்கும்போது ஓமம், சீரகம், மிளகு கஷாயம் போட்டு கொடுத்தாவே அவங்களுக்கு சாதாரணமாக வந்து பசிக்க ஆரம்பிக்கும். அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது தெரியலனாக்கா நல்ல ஒரு மருத்துவரை அணுகி, குழந்தைகளுக்குன்னு நிறைய மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகளை வந்து கொடுத்தோம்னா உடனடியாக அவங்களுக்கு பசிக்கும். அதே மாதிரி ஆண்களுமா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைலில் அவங்க அனுபவிக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஹவு டு ஓவர் கம் திஸ் கான்ஸ்டிபேஷன்? அதாவது அந்த காலத்தில் சொல்லியிருக்கோம், மாதம் இருமுறை, வாரம் இருமுறை அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போது வருஷத்துக்கு இருமுறை எனும்போது பேதி மருந்து சாப்பிட்ணும். இப்படி பல விஷயங்கள். வார இருமுறைன்னா தலை குளிக்கணும். மாதம் இருமுறைனாக்கா அந்த மோஷன், அந்த கஷாயம் எல்லாம் அந்த இப்போ வாதப்பேத்த சிலத்து சாப்பிட்றதுக்கு உண்டான கஷாயங்களை சாப்பிட்ணும். இதெல்லாம் வந்து யாரும் இந்த காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக வந்து ஏற்படும். அந்த ஏற்படும் போது அதுக்கு உண்டான மருத்துவர் தெரிஞ்சவரை அணுகி நீங்கள் அதுக்கு உண்டானது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை பேரில் வீட்டிலவே ஹோம் ரெமெடி மூலமாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் செய்கிற அளவுக்கு நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. சிங்கிள் ஹெர்பல், சிங்கிள் மெடிசன்ன்ற மாதிரி அஞ்சலப்பேட்டியில் இருக்கிற சில விஷயங்கள் வச்சே நம்ம வந்து கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கலாம். அதே மாதிரி சூடான உணவு முறைகளும் ஜங்க் ஃபுட்ஸும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ சித்தா மருத்துவத்தில் நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தி லைஃப்பை எப்படி லீட் பண்ணலாம் அப்படின்ட்டு டாக்டர் நாகேஸ்வர் ராவ் அவர்கள் சில குறிப்புகள் சொன்னார். மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னொரு மருத்துவ உலகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்டே ஹெல்த்தி, பி சேஃப்.